இப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் போய் சேர்ந்திருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை விட பாஜகவிடத்திலே முழுமையாக அதிமுகவை விற்று முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போது ஒரு பதட்டம் இருக்கிறது. நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, எதை நோக்கி அரசியல் செய்வது? இப்ப பாஜகவை எதிர்த்து அவங்க செய்யறது பாசிசம்னா நீங்க செய்யறது பாயாசமான்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே பல மேடைகள் அப்படித்தானே அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த பாயாசத்தையும் போட முடியாத நிலைமையை பாசிசத்தோடு சேர்ந்து கொண்டு இங்கே உருவாக்கி விட்டார்கள். இன்றைக்கு அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயை சார்ஜ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, விஜயினுடைய பேச்சுக்களை மட்டுமல்ல ஆதவர்ஜுனாவுடைய பேச்சையும் மையப்படுத்தி அவர் கருத்துக்களை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் விஜய்க்கு ஒரு தடுமாற்றம் வந்து விட்டது. அந்த தடுமாற்றத்திலும் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைக்கிறாரே தவிர அவருடைய ஆசையில் மண்ணை எள்ளி போட்டிருக்கிற அதிமுக மீது அவர் குறிவைப்பதற்கு தயாராக இல்லை. இப்போதும் அதிமுகவுக்குள் போய் சேர்ந்து விடலாம் என்றுதான் விஜய் நினைத்துக் கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் விஜயினுடைய பேச்சு அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையும் அன்று முதல் இன்று வரை ஏற்படுத்தவில்லை, இனியும் ஏற்படுத்த போவதில்லை என்பதைத்தான் இன்றைய மேடை பேச்சு உணர்த்துகிறது.